வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூட வெனிலா ஸ்பாஞ்சி டீ கேக். வெறும் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கிண்ணமாக இருந்தாலும் ஓகே, நம்ம சின்ன சின்ன சைஸ் கிண்ணமாக இருந்தாலும் பெரிய சைஸ் கிண்ணமாக இருந்தாலும் இதை வீட்டிலே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வெனிலா கப் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், அரை கப்பு சுகர், அரை கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப்பு நம்ம யூஸ் பண்ணுற சமையல் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே. வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே. நீங்கள் வெறும் ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆப்ஷனல் தான், உப்பு வேணுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஜலிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சாஃப்டாக டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ஜலிக்கிறது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கலந்த மாதிரி. நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க ஆயில் ஆட் பண்ணிடலாம். சரி, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பால் எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். பாலும் ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா இப்படி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கடாயோ இல்லை அலுமினியம் பாத்திரமோ எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அது. இப்போ நம்ம வந்து கப் கேக்கில் எப்படி அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இந்த ஸ்டீல் கப்பில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் வச்சு அதை அப்படியே லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் இட்ஸ் ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் கப் இருந்தால் கூட அந்த பேப்பர் கப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக்கை. ஸோ இது க்ரீஸ் பண்ணியாச்சு. நமக்கு இதில் எடுத்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். அதில் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கப்பில் ஆஃப் த போர்ஷன் வர அளவுக்கு நம்ம மாவு விடலாம். ஏன்னா அது மேலே வந்து பொங்கறதுக்கு டைம் கொடுக்கணுங்க, ஹெட் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம இந்தளவுக்கு ஆஃப் த ஸ்பேஸ் விடுங்க. இந்த மாதிரி எல்லா 3 கப் கேக்லேயும் நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 3 சைஸ் பெரிய கப் கேக் கிடைக்கும் நமக்கு ஒரு கப்பு மைதாவில். ஸோ இப்போ இது 3 கப்லேயும் விட்டாச்சு. 3 கப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி ஸ்பூனில் எதுவும் அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா போதும், அது செட்டில் ஆகிடும். உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நம்ம டாப்பிங்க்கு வந்து நமக்கு தேவையான மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாமும் பிஸ்தாவும் இதில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்வீட் பால்ஸு, சுகர் பால்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஜெம்ஸ் வேணாலும் ஜெம்ஸ் நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணது 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. ஸோ இப்போ இதை 3 கப்பையும் வச்சாச்சு நம்ம. இப்போ இதை எடுத்து மூடிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் விட்டுடுங்க. நடுவில் எதுவுமே பார்க்க வேணாம். அதுவே வந்து கிளாஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால கிளாஸ் லிட்டு, ஸோ மேலே அது பொங்கி வர்றது நமக்கே தெரியும். லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் வச்சுடுங்க. நம்ம அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். ஸோ இப்போ இது நம்ம வச்சது வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய வெண்ணிலா கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். கூலான பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சு சூடாறின உடனே இதை நல்லா கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நம்மளுடைய கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த கேக்கை நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ நம்மளுடைய ஒரு கப்பில் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் அளவுக்கு நமக்கு 3 கப் கேக் கிடச்சிருக்கு. இது இன்னும் வேணும்னா, குவான்டிட்டி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.